தியானம் செய்யறதுனால பிசினஸ் ஐடியாஸ்லாம் ஸ்டாப் ஆயிடுமா அப்படின்னு அன்பர் ஒருவரோட சந்தேகத்திற்கு ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு கேட்கலாம். ஹலோ, கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமாங்கய்யா. இப்ப ஃப்ரீயாங்கய்யா பேசலாம்? பேசலாம். நீங்க ஒரு ஓகேங்க. தடவை கூப்பிட்டா போதும், ஒரு தடவை கூப்பிட்டாலே போதும். நான் இருந்தா எடுத்துருவேன். சரிங்கய்யா. திருப்பி கூட வேண்டாம். சரிங்கய்யா, மன்னிக்கோங்கய்யா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டப்ப எனக்கு அந்த காலை அந்த சவுண்ட் கேட்கலங்கய்யா, அதனாலதான் உங்களுக்கு கால் போச்சாலே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்கய்யா. சரி, அப்படின்னா பரவாயில்ல. அதான்ங்கய்யா. சரிங்கய்யா. ஐயா, நமக்கு கேள்விகள் பெருசா இல்லைங்களா, ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும்ங்கய்யா. என்னன்னாங்கய்யா, இப்ப நம்ம கிளாஸ் வந்து மார்ச்ல முடிச்சோங்கய்யா, இந்த வருஷம் மார்ச்ல முடிச்சாங்க. அப்புறம் இப்போ ஒரு 2 மாசம் வரைக்கும் புஸ்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேங்கய்யா. அது ஒரு நல்ல அனுபவமா இருந்ததுங்கய்யா. ஏன்னா இன்னொரு முகாம் அட்டன் பண்ண மாதிரி இருந்ததுங்கய்யா. சரி. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு கொஞ்ச நாள் டைம் ஆயிடுச்சுங்கறனால ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கிற ஒரு புக் வாசிச்சேங்கய்யா. அதுல பாத்தீங்கன்னா 189வது பேஜ்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அன்பர் ஒருத்தர் வந்து அந்த தியான பயிற்சிகள்லாம் வந்து ஒரு நிமிஷங்க, தியான பயிற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஐடியாஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டாருன்னு போட்டிருக்குங்கய்யா. இப்ப நம்ம எனக்கு என்ன சந்தேகம்னாங்க, இப்ப நம்ம வந்து புறத்துக்காக வந்து அப்பப்ப சில தியானங்கள் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கய்யா. அது தாட் இல்லாம பண்ணணும், தாட்டை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அப்படி பண்ணிப்பாரு அவரு. தாட்டே இல்லாம பண்ணா தாட் இல்லாம எப்படி நீங்க சிந்திக்க முடியும்? கண்டிப்பாங்க. அந்த மாதிரி தாட் இல்லாம போற மாதிரி தியானங்கள் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம தியானங்கள்லாம் அப்படி கிடையாதுல்ல. நாம தியானங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம தியானங்களை வந்து நீங்க வேலைகளுக்கு உதவிகரமா இருக்கிற மாதிரி நம்ம தியானங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். அதனால நம்ம தியானங்கள் ஒன்றும் பாதிக்காது. வேற சில தியானங்கள் பாதிக்கிறதுக்கு இருக்கும், நம்ம தியானங்கள் பாதிக்காது. ஓ, சரிங்க. எனக்கு அது மட்டும் தான் டவுட் ஆயிடுச்சு. சோ அது மாதிரி ஏதோ பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சுங்க. சரிங்க. ஏன்னா சில தியானங்கள் பண்ணும்போது மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் அதாவது அவங்க வேலையில முன்னேற்றம் ஏற்படுதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் சரி, இதை மட்டும் நம்ம ஐயா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருந்தேங்க. சில தியானங்கள் வந்து அவங்கள முடக்கி போடுற மாதிரி இருக்கும், சரிங்க, ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம தியானங்கள்லாம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். முடக்கி தியானங்களை நாம கூட சில ஒரு தியானங்கள் சொல்றோம், அந்த தியானத்தை நீங்க ரொம்ப பண்ணாதுங்க நெட்டு சொல்லிடுவோம். அதை ஒரே ஒரு தியானத்தை மட்டும்தான் ரொம்ப பண்ணாதுங்கன்னு சொல்லுவோம். மற்ற தியானங்கள்லாம் நீங்க பண்ணுங்க, எப்ப வேணாலும் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லுவோம். தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம். நாமளே சொல்லிடுவோம் எதை பண்ணணும், எதோ. சரிங்க. சரிங்க. இப்ப நம்ம பயிற்சிக்கு முன்னாடிங்கய்யா நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா 1 மணி நேரம் கண்ண மூடி உட்காருங்கய்யா. எந்த ஒரு முயற்சி எடுக்காம கண்ண மூடி உட்காருங்கய்யா. அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க. அது ஒன்றும் தப்பு இல்ல. சரிங்க. செவனே அப்படியே 1 மணி நேரம் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒருத்தர். அப்ப அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பேங்கய்யா. அது ஒருங்க. சரிங்க. அப்புறம் வந்துட்டுங்க இப்ப அதே புத்தகத்துல பாத்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த ஆடியோ குழுவுல பாத்தீங்கன்னா, நீயே மெய் பொருளாக இருங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயிற்சி சொல்லி அந்த ஒரு இது வந்து எனக்கு மேட்ச் ஆச்சுங்க. அந்த புஸ்தகம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, சாட்சியானவராக இருக்கும் போதும் சில பேர் அந்த ரொம்ப விசுவாசமா இருக்கும்போது அந்த விடுதலை நடக்குது. அப்புறம் வந்து நீயே மெய் பொருள்னு சொல்ற அந்த உணர்வுல தேனிசாமிகள் சொல்ற போதும் அந்த இது நடக்குதுன்னு சொன்னீங்க. அந்த நீங்க இப்ப சொன்ன மெடிடேஷன் கூட கனெக்ட் பண்ண முடியுதுங்க. அது அதாங்க, அது ஒரு சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து புஸ்தகம் வாசிக்கும் போது அந்த தேனி சுவாமிகளை வந்து நீங்க அவரோட ஆட்டோபயோகிராபி உங்களோட படிச்சுட்டு அதை படிக்கும் போதுங்க, அந்த அவரு வந்து நீங்க அங்க போயிட்டு அப்புறம் சரி நீங்க அங்கிருந்து நீங்க திருப்பி உங்க ஊர் கிளம்பும் போது நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப இப்ப படிக்கும் போதே அந்த ஒரு உணர்வு நல்லா இருந்ததுங்க. நம்ம அங்கேயே இருந்து பார்த்த மாதிரி இருந்ததுங்க. அதை சொல்லிடலாம் அப்படின்னு. சரிங்க. ஆக்சுவலா அந்த டவுட் தான் கேட்கலாம்னு நினைச்சீங்க, அந்த மெடிடேஷன் ஏதாவது பாதிக்குமாங்க, வேற எது சொன்னீங்க? அப்புறம் இன்னொரு சந்தேகங்கய்யா, இப்போ நம்ம வந்து இப்ப இந்த அனிமல்ஸ வந்து ஹார்ம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்கய்யா. இப்ப கறி எல்லாம் சாப்பிடுறது வந்து புண்ணிய கர்மாக்கு வேணா நம்ம அதை எடுத்துக்கலாம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப வந்து இது என்ன ஆகுதுனாங்கய்யா, இப்ப நம்ம இப்ப ஒரு சமுதாயத்துல இருக்கோம் அப்படின்னா, இப்ப இந்த லெதர் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் வந்து கம்மியா யூஸ் பண்ணிக்கலாங்களாங்கய்யா, இல்ல வந்து அது ஒன்னும் நம்மள பாதிக்காதுங்களாங்கய்யா? கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஏன்னா இப்ப ஏதாவது ஒரு ஷூ செருப்போ வாங்குறோம்னா அது லெதர் இல்லாம நார்மலா வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி
ஆனா அதுவே வந்து கெடுபடியாகாம பாத்துக்கிறதுனால தானுங்க அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. எதையுமே கெடுபிடி பண்ண வேண்டாம். சரிங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கோம் அந்தனா அந்த லெதர் இதுவும் உங்களுக்கு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து அதான் கேட்டேங்க, வேற எதுவும் இல்ல. சரிங்க, நன்றிங்க. அதாங்க, வேற எதுவும். ஓகே. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.